வெளியே போய் எதையும் வாங்கி சாப்பிடாம வீட்லயே வந்து நம்ம ஹெல்த்தியா வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். சூப்பரான ஒரு ஃபாஸ்டிங் தான் இந்த வருஷம் நம்ம எடுக்க போறோம். எஸ், நாளைக்கு நம்மளும் பிரியாணி செய்ய போதும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஏன் இப்படி பாக்குறாரு? ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். என்னாச்சு? ஐயோ, விழுந்துச்சா? ஆமா, உன் டிஸ்பிளேல உள்ள இந்த இது நுருங்கல். ஐயோ, கண்ணு போச்சு. இருங்க, பார்த்துட்டு வரோம். ஐ எம் ஆல் ரைட் கைஸ். எனக்கு எந்த உயிருக்கு ஆபத்தும் ஏற்படல. உயிருக்கு ஆபத்து இல்லாம தான் நீ வந்து இப்போ மேல பார்க்க படுத்து கீழே பார்த்து பயந்து திரும்பிட்டியா? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. நான் உயிருக்கு ஆபத்து தான் ஏற்படலன்னு சொன்னேன், உயிர் பயம் இல்லைன்னு நான் சொல்லல. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரம்ஜான் ப்ரிப்பரேஷன். ரம்ஜான் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். நாங்க எல்லா வருஷமும் ரம்ஜானுக்கு நோன்பு இருப்போம். எங்களுக்கு இது ஃபெஸ்டிவல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரம்ஜான் நோம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். ஸோ ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் நீங்க பார்க்க போறீங்க. ஷாப்பிங் போறோம், ஃபன் பண்ண போறோம், நிறைய பண்ண போறோம். எல்லாத்துக்கும் ரெடி ஆகலாம். எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான். வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நாங்கள் போயிட்டு ஃபீஸ்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து நாங்கள் வாங்க போகிறோம். ஆஸ் எ செஃப்பாக, இந்த வீட்டோட செஃப்பாக நாங்கள் தான் வந்து அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமாம், கலக்கடா. ஸோ நாங்கள் போயிட்டு இந்த வாட்டி என்னென்னா, நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறனால வெளியே போய் எதையும் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானு. பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு அது எல்லாமே நம்ம வந்து வீட்லேயே செய்ய போகிறோம். ஸோ ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்டிங் தான் இந்த வருஷம் நம்ம எடுக்க போற ரம்ஜான் ஃபாஸ்டிங். பார்த்து நீங்களும் கத்துக்கிட்டு வீட்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இனிமே நம்ம எதுவுமே ஜங்க் ஃபுட்டே சாப்பிட கூடாது. நம்ம ஹெல்த்தியா தான் இனிமே இருக்கணும். சரிங்களா? எல்லா ஆடியன்ஸும் சரி. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம தேவையான பொருள் எல்லாம் வாங்குவோம். போகலாம். ஏதாச்சும் வாங்கிட்டு கிளம்புவோம். ஃபுல் ஹெல்தி யோகர்ட், டார்க் சாக்லேட், பனானா. இங்க பாரு, மொத்தமா இவ்வளவு வாங்கியாச்சு. இது வாங்குறதுக்கு தான் நாங்க இவ்வளவு நேரம் போயிட்டு வந்தோம். இவ்வளவு நேரம் இதை நானே வாங்கியிருப்பேனே அப்படின்றியா? சரி, அப்போ வாங்கிட்டு அப்போ. சரி, ஓகே. அப்ப இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போ. வா 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 அள்ளி போடு. மேடம், வாங்கிட்டு வந்தாச்சு மேடம். என்னது? எஸ். உங்களுக்கு தோசை எல்லாம் சுட தெரியுமாக்கா? என்ன மேடம் பில்? பில்லு பார்த்து நீங்க கலங்கி போயிடுவீங்க. பில்லு பார்த்து ஆடி எதை திட்டிட்டே இருந்தாங்க தெரியுமா? நான் ஷாப்பிங் போகும்போது பெரிய பில் வாங்குறதுக்கு நீ என்ன கலாய். ஹலோ, அது உனக்கு மட்டும் வாங்கினேன், இது குடும்பத்துக்கே வாங்கியிருக்கேன். சரி, இப்படியே புள்ளிட்டு திரி, நீ பண்ணி மட்டும் தான் சாப்பிடுற. இது எனக்கு கடாய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு சிக்கன் வச்சு நாடி பிடிச்சா பிடிக்க மாட்டேங்குது. பக்க மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு. இது கூட பெருசா வாங்கி வச்சிருப்பேன். பெரிய கடாய் எங்கயாவது கிடைக்கும்னா ப்ளீஸ் சொல்லுங்க. பெரிய இவங்க அண்ணன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு 10 இட்லி குண்டான வாங்கி வைப்போம். எந்த கடைக்கு போனாலும் இட்லி குண்டான வாங்குவோம். அதை சொல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க கூட எப்படி குண்டான வாங்குவோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுமோ நம்ம ஏதோ வந்து பயங்கரமா நம்மளே தயார் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆயில் டிஸ்பென்சர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால மூடி பிளாஸ்டிக் தான் மேடம். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. மூடி எங்களுக்கு மெட்டல்ல கிடைக்கல. கிடைச்சதுன்னா நாங்க போட்டுருக்கோம். எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன், அதுல போட்டிருக்கேன் இந்த மாதிரி அது ஸ்டீல் அப்படின்னா மூடி பிளாஸ்டிக்ல தானே தரீங்க. சோ எப்படி அது வந்து ஃபுல்லா இதுவாகும்? சூப்பரா இருக்கா? ஏதாவது ஒண்ணு பண்ணி மூடியே கொஞ்சம் ஸ்டீல்ல பண்ணி கொடுத்தீங்க. ஆமா, கொஞ்ச நாள்ல வேணும் இரும்பு சட்டி வாங்கலாம்னு இருக்கா. அதான் போடுறவங்க வெக்கம் கட்டணும்ல. சீ, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. எல்லாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாத உலகம் கொண்டு வரலாம். அம்மா வந்து போன வீடியோல அண்ணாச்சி பழ வைத்தியரா இருந்தாங்க. அந்த அளவுக்கு அண்ணாச்சி பழத்துக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த வாட்டி உங்க டாப் டவுன் நாயகி இல்ல அப்படின்னா நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தானே ஜான்வி கபூர் மாதிரி மூக்கலாம். இதுதான் தவறான விஷயம். அவங்க ஒரு நர்ஸ்னு ப்ரூவ் பண்றாங்க.
பிளாஸ்டிக் நாம இது சாப்பிட்டாங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் ஏமா சாப்பிடுறேன் மைக்ரோ பிளாஸ்டிக்மா மைக்ரோ எந்த பிளாஸ்டிக் நம்ம இந்த மாதிரி நம்ம பழைய காலத்துல பிளாஸ்டிக்ல நம்ம சாப்பிட்டோம் இல்ல ஆமா சரட்டையில சாப்பிட்டோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணாங்க இரும்பு பாத்திரம் பானை அப்புறம் இந்த ஸ்டீல் அலுமினியம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் கேன்சர் இல்லை. இப்பதான் அதிகமா கேன்சர் உள்ள பிளாஸ்டிக். அதாவது பண்ணாதீங்க. அளவுக்கு மேல பண்ணணும். இந்த குண்டுக்கு டெய்லி அடனா இந்த கடாய் இது வேணுமா அடிக்கடி மாத்திட்டே இருக்கணுமா அதோ வாங்கி கொடுத்துருமா இது தேங்க்யூமா. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது. எதனால அப்படின்னா சூடான சுட டீ இதுல வடிகட்டுறோம். பிளாஸ்டிக்ல தான் நம்ம இத்தனை நாளா ரொம்ப தப்பு. எப்படி சின்ன வயசுல இருந்து அறிவு இல்லாம இருந்தோனே தெரியல. பாத்தீங்களாமா? ஆனால் நீ என்ன ரொம்ப மிஸ்யூஸ் பண்ற. உங்களை பார்த்தா அறிவுல இருக்கா? இல்லமா பிளாஸ்டிக் சர்ஜரி அடுத்து கொடுமா. அடுத்தடனா பேதா மண்டேல கவுடா ஒரு பேதா Thank you Mr. Gentleman. நீங்களே இது மட்டும் தான் சாப்பிடணும். வேற எதுவும் சாப்பிடணும். அவ சாப்பிடுவா. ஒரு நாளைக்கு ஒண்ணு காலி பண்ணுவா. அதுவும் கட் பண்ணி சாப்பிட மாட்டா. நடுவுல ஒரு வெட்டி ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிடுவா. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஆமா சீரியஸா நான் விளையாடல. நிஜமா அப்படிதான் சாப்பிடுவா. அப்படியே சாப்பிடுவேன். அதுவே பவுல் மாதிரி அழகா கடவுள் படைச்சிருக்காங்க. அத ஓ நம்ம கடவுள் வந்து உன்னோட ஜூனியர் கிளாஸ்மேட் படைச்சிருக்கான். கொழுப்பு. பாத்துக்கோ கடவுளே பழி வாங்கிக்கோ. 11th மார்க் வருது. அந்த பய மல்லிகை ஜாமான் இந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. எஸ் மேடம் சந்திரமுகி நெத்தி சுட்டி காசு மாற மாதிரி அவ பேசிட்டு இருக்கும்போது நீ குடியானா தோசைக்கல் எப்படிங்க அதனால பேசு நீ தோசைக்கல் கட்டி என்ன கிண்டலா வந்து நிறைய வித்தியாசமான டிஃப்ரெண்டான டிஷ்லாம் பண்ண போறோம். நான் தப்பையில உங்க வேலை மீறி பசங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பேசணும்னே தெரியல. நார மூதேவி உங்க அறிவு நான் பெத்த குண்டு ஒரு அழகான டிராகன். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நான் பெத்த குண்டு மாதிரி டிராகன் போட்டுன்னு சொல்றோம். அதை விட்டு நான் பெத்த குண்டு தான் இந்த டிராகன். இது எப்படி ஒரு மனுஷனால பெக்க முடியும்? பாருங்க இதோட ஷேப். இது கும்பி பாகம்பா. இப்போ வந்து நான் அம்மா மேல பேசிட்டே இப்போ இது கிரவுண்ட் இது நம்ம செய்யறோம். இது நம்ம பண்றோம். இது வாட்டர்மெலன். இது வந்து நம்ம நாளைக்கு பண்றோம். இல்ல புரியல. இது தக்காளி வந்து நாளைக்கு ஜூஸ் போடுறோம். இது நெவர் பிளாஸ்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நெவர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத. அத சாப்பிட்டா weight குறையும். சாப்பிட்டா weight 30 டேஸ்ல weight குறையும் சாப்பிட்டா. சாப்பிட்டா உங்களுக்கு 30 டேஸ்ல weight குறையும். இந்த அநியாயம் பண்றியாடா. இப்போ நான் ஏன் கதைக்கு வரேன். பீனட் பட்டர் வந்து நம்ம வெளிய வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே பண்ண போறோம். பீனட் பட்டர் சூப்பர்னா. நோ மென்ஷன் சார். காலையில எழுந்து குடிக்கிற ஃபில்டர் காஃபிக்கு பால். நம்ம என்ன டாபிக் போனாலும் அவங்க தொடர்ந்து உள்ள இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒண்ணா. அப்புறம் கத்தியால கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இதான் உங்களுக்காக. இது நான் நோம்பு திறக்கிறதுக்கு பட்டர் பீனட்ஸ் பட்டர் பண்ணுவேன். பீனட்ஸ் பட்டர் பீனட்ஸ் இல்லம்மா பீனட் பட்டர். அதுக்கு இது பீனட் இது பட்டர். சோ பீனட் பட்டர். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நாளைக்கு நம்மளும் பிரியாணி செய்ய போதும். இதுனா மின்ட். யாருக்கும் தெரியாது மாதிரி. இந்த நாளா இதை வந்து தக்காளி நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இது வந்து மின்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாத்தியா? இதுனா இந்த உண்டூஸ் ஜிம்முக்கு போறதுக்கு சாப்பிடுற அத்திப்பழ பிக். சிரிக்காத சொன்னா. அத்திப்பழம் பிக். ஒருவேளை அந்த பிக்கோட மூக்கு அத்திப்பழம் மாதிரியே இருக்கும். நார பையில படுத்துறாயா என்ன? இதுனா நம்ம ஊரு கிடையாது. பார்லர்ல விக்கிற யோகர்ட். பார்லர் ஆமா இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வந்துட்டு டைகரி இல்ல எப்படின்னா நம்ம ஊர் தயிர்ல பாருங்கிறது யோகர்ட்னு சாப்பிடுவோம். அதுக்கும் நம்மளும் சாப்பிடுறோம் யோகர்ட். தமாசு இது அண்ணா ஃப்ரூட் நட்.
அதுக்கு ஏன் மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற? ஃப்ரூட் வச்சு நெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃப்ரூட் அண்ட் நெட். நம்ம ராம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ்கிரீம் பண்றது ஃப்ரூட் நட். சாக்லேட் இது. இது என்ன இது? அது வந்து சாக்லேட் பண்ணுறது ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் தான் பண்ண போறேன். ஐஸ்கிரீம். இது என்ன அப்படின்னா பீன்ஸ். வடை. இதெல்லாம் வடை செஞ்சு கொடுப்பாங்க ராம். எஸ். அண்ணா இன்னைக்கு ஒரு புட்டி. அம்மா தான் செய்வாங்க. நான் வந்து ஷெஃப் வேலை பார்ப்பேன். இல்ல அவங்க செய்வாங்க, நீங்க செஃப்னா அப்ப என்னது அது? அதானே. ஷெஃப் எப்பவுமே செய்ய செய்ய மாட்டாங்க. மாட்டாங்க வேலை. செஃப் கஷ்டம் தான் வேலை செய்வாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. நீங்க எப்பவுமே வந்து என்னோட கோச் ஷெஃப்மா, நீங்க அசிஸ்டன்ட் கிடையாது. ஓ அம்மா கொஞ்ச நாள் முன்னாடி நீ சீனியர்னாங்க, இப்போ கோச் செஃப்பா, நாளைக்கு ஜூனியர்ன்றாங்க. தேராது. அப்புறம் இது என்ன தெரியுமா, நம்ம வெயிட் கிளாஸ் ஜெர்னிக்கான வெயில்ல வச்சு weight loss ஆகுது. கிண்டல் பண்றியா நீ? வெயில்ல உட்கார்ந்து weight loss. இல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசுறேன், ரொம்ப என்னமா பேசுறேன். சொல்லுங்க? இதுக்கான கவரு மாவு. அதாவது என்ன கவர்மா அது? பிளாஸ்டிக் கவரா? கவரு கவரு மாவு, கவரு மாவு. கவர் இல்லம்மா. இதெல்லாம் ஒரு தமிழ். கேழ்வரகு. கேழ்வரகு மாவு. கரெக்ட். எங்க ஊர்ல பஞ்சு புல்லுன்னு சொல்லுவாங்க. இத பஞ்சு புல்லு. புள்ளி அரைச்சு சாப்பிடுறோம். ஜோக் இல்ல இல்லையா? இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் இழுத்து பேசுறீங்க, அது கெட்ட வார்த்தையா மாறிடும். பஞ்சு புல்லு. ஐயோ இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. இதுதான் இன்னைக்கு நடந்த ஸ்டார்ட். என்னப்பா தம்பி அதுக்குள்ள சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஐஸ்கிரீமோட ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பனானாவை சில் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணணும். இல்ல புரியல. அப்ப வெளிய அனுப்புனா சில் ஆகும். அப்போ வந்து நீ அதை தான் எதிர்பார்க்கற, உன்னை வெளிய அனுப்பணும்னு சில் பண்றதுக்கு. அப்ப சில் பண்ணுங்கனுக்கா சில் பண்ணனுக்கான்னு சொல்றது அதுக்கு தான். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். ஸோ நல்ல ஸ்வீட்டா இருக்கிற பனானா எடுத்து, அது ஸ்வீட்டா இருக்கான்னு சாப்பிட்டு பார்க்காம எப்படி கண்டுபிடிச்ச? ரெட் பனானா பேசிக்கலி ஸ்வீட்டா தானே இருக்கும். இது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலா மிட் நைட் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணணும்னு போட்டுருந்துச்சு. பட் நம்ம ஒரு 6 hours ஃப்ரீஸ் பண்ணிட்டாலே போதும். நம்ம 6 hours முடிச்சிருந்தோம்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா காலையில் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீமோட ஃபர்ஸ்ட் இதுதான். மீதியை நம்ம அடுத்ததில் கண்டிப்பாக. பீனட்டை நல்லா வறுத்துக்கலாம். பீனட் பட்டர் பண்ணுறதுக்கு. ஓகே, நைட் வந்து 11 மணி ஆயிடுச்சு. அடுத்த கட்டமாக வந்து இப்போ வறுத்த வேர்க்கடலையே அரைக்கணும். ஆனால் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. குண்டா எப்படி? உனக்கு எப்படி தூக்கம் வருதுல்ல? காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்து சமையல் செஞ்சு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து ஒரே கஷ்டம் எனக்கு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நம்ம 2 பேரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரே கஷ்டம். இவங்க கூட வந்து டெய்லி வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக இருக்குது. ஓகே, எவ்வளோ ஜாலியாக கேம் விளையாடிட்டு இருக்கா பார்த்தீங்களா? ஓகே பாய். சரி, நான் போய் அரைக்கிறேன். லைட்டாக தேன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்து கண்டெய்னருக்கு மாற்ற ஆரம்பிச்சாச்சு. மாற்றி வைப்போம். ஒரு ஹெல்த்தியான ஒரு பாப்ஸ்டிக்கல்ஸ் தான், அது பேர்லாம் தெரியாது. ரவுண்டாக சாக்லேட்டியாக அது ஒன்று பண்ணலாம். அது காட்டுறேன் எப்படின்னா. ஒரு டப்பா யோகட் ஆட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் போதும் 3 ஸ்பூன் பீனட் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி குச்சியை சொருகி வச்சிட வேண்டியதான். ஒரு அரைச்சி விட்டுருவோமா? ஊற்றலாம், ஐஸ்கிரீமை ஊற்றலாம். நாளைக்கு பாரு, அடிச்சுக்க போறாங்க. ஏற்கனவே பசியில இருப்பாங்க. அதுவும் ஐஸ்கிரீமை கொண்டு போய் நீட்டும் போது அவ்வளோதான். நம்மளே ஒரு ஆளுக்கு 3 சாப்பிட்டுட்டு மீதி இருந்தா கொடுத்தோமா? நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. சரி, ஆளுக்கு 2 ஆச்சா பாவமா. சரி, போன ஒரு ஆளுக்கு 6 நான் மட்டும் சாப்பிடுவேன். அது ரொம்ப தப்பு. கூலாகு கூலாகு கூலாகு. உன்னை நாளைக்கு சாயந்தரம் நாங்கள் பார்க்குறோம்.